வணக்கம் நண்பா. நம்மளோட இந்த தமிழ் மொழி சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Blaupunkt அப்படிங்கிற இயர்பட்ஸில் மாடல் வந்து BTW07 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லை என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர்பட்ஸோட சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே அட்வான்ஸ் ஆப்ஷனாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சார்ஜிங் கேஸை பற்றி பார்ப்போம். இதோட சார்ஜிங் கேஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே லுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் வச்சா இல்லை அவ்வளோலாம் வெளியே தெரியாத மாதிரி நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. அதோட டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக நல்ல கூழாங்கல் சைஸில் நல்ல ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே போல் சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு சொல்லி அது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் கொடுத்துருவாங்க. இதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது. மைக்ரோ யூஎஸ்பிக்கும் டைப் சிக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி வந்து இப்போ வர எல்லா ஏர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ யூஎஸ்பி வந்து நீங்கள் நைட் டைமில் சார்ஜ் போடும்போது எக்குத்தப்போ மாட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு எப்படினாலும் சார்ஜரை மாட்டலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாகவே வச்சுருக்காங்க. எல்லா ஏர்பட்ஸும் சரி மொபைலும் சரி எல்லா இதுலையுமே டைப் சி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த சார்ஜிங்ஸோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே அற்புதமான விஷயந்தான். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே 2 இயர்பட்ஸ் இருக்கும். 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக குட்டி அழகாக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்பவே ப்ரீமியம் டிசைனாக இருக்குது. ஸ்டெம்ப் வந்து ரொம்பவே ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் தான் ஸ்டெம்ப் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா Blaupunktனு சொல்லி அவங்களோட டீட்டெயிலாக நேம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக்கு, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக், மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் ஆப்ஷன் உள்ள மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த இயர்பட்ஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும். சப்போஸ் கேம் விளாட்றவங்களுக்கும் சூட் ஆகும், பாட்டு கேட்குறவங்களுக்கும் சூட் ஆகுது, கால் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய்ஸ் கன்சலேஷன் விரும்புகிறவங்களுக்கும் இதில் நாய்ஸ் கன்சலேஷன் வந்து அட்வான்ஸ் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இயர்பட்ஸில் வருது. அப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் ஒன்ஸ் இப்போ பஸ்ஸில் போய்ட்ருக்கீங்க, ட்ரெயினில் போய்ட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சவுண்டு கேட்கும், நீங்கள் புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சுற்றி என்ன நடந்தாலும் உங்கள் காதில் ஒரு துளி கூட சவுண்டு கேட்காது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 35 dB வரைக்கும் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் காதில் எதுவுமே கேட்காத மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். நீங்கள் அது மூலமாக பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, நீங்கள் கவலையே படாமல் நீங்கள் பாட்டில் உங்கள் புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு சவுண்டும் உங்கள் காதில் கேட்கவே கேட்காது. பக்கத்தில் வந்து யாராவது உங்களை தட்டி கூப்பிட்டா மட்டும் தான் உங்கள் காதில் கேட்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங்கஸோட பேட்டரி குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 மணி நேரம், அதாவது 60 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அது மூலமாக பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ நேரம் இதில் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸில் வந்து 500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து இந்த சார்ஜிங் கேஸில் வந்து இயர்பட்ஸை 5 தடவை நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுல் சார்ஜ் ஆகிற எவ்வளோ நேரம் எடுத்துக்கூடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கூடன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால வெறும் நீங்கள் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால், அதாவது எமர்ஜென்சி சார்ஜிங்காக நீங்கள் வெறும் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும், 4.5 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸில் வந்து பேட்ரி பார்த்திங்கன்னா 45 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் சேவர் மோடும் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்டயா பேசணும் அப்படின்னா நீங்கள் பாட்டை பாஸ் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இது பவர் சேவர் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் ஆயிரும். திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங்ஸில் வச்சுட்டு எடுத்தீங்க, இல்லைனா திரும்ப டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வேக்கப் ஆயிரும். அந்த விஷயத்தில் வந்து இது ரொம்ப அற்புதமான விஷயமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து TurboVolt வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கனால இது ரொம்பவே அற்புதமான விஷயம் தான். ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து ஒரு சில சார்ஜிங் கேஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகவும் அதிலே இவ்வளோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் விளாட்றவங்களுக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 60 மில்லி செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுட்ருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டியான கேம் விளாண்டுட்ருக்கீங்க அப்படின்னா நார்மல் இயர்பட்ஸை நீங்கள் காதில் மாட்டி கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது நீங்கள் சப்போஸ் கன் ஷூட் பண்ணுறீங்க இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அந்த சவுண்டு வந்து ஒரு 2 செகண்ட் கழிச்சு உங்கள் இயர்பட்ஸுக்கே வரும். ஆனால் இதில் லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த மானிட்டரோட கேமோட சவுண்டும் சரி இந்த இயர்பட்ஸில் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இருக்கிற இயர்பட்ஸ் வச்சு விளாட்றதுக்கும் லோ லேட்டன்சி மோட் இல்லாத இயர்பட்ஸ் வச்சு விளாட்றதுக்கும் ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் லோ லேட்டன்சி மோட் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. அப்புறம் அந்த ஸ்பீக்கர் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் பெரிய டிரைவராக கொடுத்துருக்காங்க. 10mm டிரைவராக கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் டிப் வச்சு நீங்கள் 10mm டிரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பேஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீப் பேஸாக கொடுத்துருக்காங்க. பேஸ் லெவலுக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டிட்டு உங்கள் காதில் வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ சவுண்டு கம்மியாக வச்சு கேட்டாலும் சரி பேஸ் வந்து அவ்வளோ தெளிவாக கேட்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு சில இயர்பட்ஸில் 5mm 6mm டிரைவர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் இதே இதில் 10mm டிரைவர் வச்சு யூஸ் பண்ணி சவுண்டு வால்யூம் கம்மியாக வச்சு கேட்கறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிவைஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்ப்போம். இந்த டிவைஸோட ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் ஆப்ஷன் தான். நீங்கள் இந்த வெர்ஷன் மூலமாக நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டையும் இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ லேகிங்கோ எதுவுமே இருக்காது. கேம் விளாட்றவங்களாம் அசால்ட்டாக நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சு மானிட்டர் வச்சு நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று கூட கேம் அசால்ட்டாக விளாடலாம். லோ லேட்டன்சி மோடும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX5 கொடுத்துருக்காங்க. IPX5 வாட்டர் அண்டு ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை சைக்கிளிங் போயிட்டுருக்கீங்க, சைக்கிளிங் போகும்போது ஹெல்மெட்டுக்குள்ளே நிறைய பேர் இயர்பட்ஸை மாட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வேர்க்கும். அந்த மாதிரி வேர்வை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்காமல் லைட்டாக மழை தூறினா கூட எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆழமாக கட்டி கிடக்கிறக்குள்ள மழை தண்ணிக்குள்ளே போட்டிங்கனாலோ பைப் தண்ணியில் கழுவினீங்கனாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த இயர்பட்ஸோட சிறப்பம்சம் இன்னொன்று இருக்குது. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளிங்க் பேர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். பிளிங்க் பேர் அப்படின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட அந்த சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸ் எடுத்து நீங்கள் ஒரே ஒரு தடவை உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் எப்போ உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு தோணும் சார்ஜிங் கேஸை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேர் பிளிங்க் பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் பேர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேர் சொல்லியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் கேஸ் மூடியை ஓப்பன் பண்ணாலே உடனே உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிரும். அப்புறம் இந்த இயர்பட்ஸில் 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு கொடுத்துருக்காங்க, ANC மோடு கொடுத்துருக்காங்க, ஆம்பியன் மோடு கொடுத்துருக்காங்க. நார்மல் மோடுனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க காதில் வழக்கம் போல் ஒரு இயர்பட்ஸை காதில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கலாம், அப்போ வெளியே இருக்கிற சவுண்டு எல்லாம் அவங்க காதில் கேட்கும். ஆனால் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது ANC மோடு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவங்க வெளியே நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி உங்கள் காதுக்குள்ள எந்த ஒரு சவுண்டுமே கேட்காத மாதிரி ஃபுல்லாக 35 dB வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். உங்களை யாராவது பக்கத்தில் வந்து தட்டி கூப்பிட்டா மட்டும் தான் உங்களுக்கு காது கேட்கும். மற்றபடி பக்கத்தில் நின்று கூப்பிட்டாலும் தள்ளி நின்று கூப்பிட்டாலும் எதுவுமே உங்கள் காதில் கேட்காது. இந்த ANC மோடு இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக கொடுக்கும். ஆம்பியன் மோடுனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டிகிட்ருக்கீங்க, இயர்பட்ஸை காதில் மாட்டிட்டு சும்மா தெருக்குள்ளே இல்லைனா எங்கேயாவது நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா யாராவது அவங்கள்ட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா ஒரு சில இயர்பட்ஸை நீங்கள் காதில் மாட்டிட்டிங்கன்னா பக்கத்தில் யாராவது வந்து பேசுனாங்கன்னா அவங்க பேசுகிற அவ்வளோ சீக்கிரம் காதில் விழவே விழாது. ஆனால் நீங்கள் இதை மாட்டிட்டு ஆம்பியன் மோடு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பேசும்போது ஏதோ இயர்பட்ஸே இல்லாமல் நார்மல் காதில் பேசுகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த வாய்ஸ் வந்து அவங்க காதில் கேட்குற மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து அந்த சவுண்டை கேதர் பண்ணி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வால்யூம் போட்டு உங்கள் காதுக்குள்ளே கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது பேர் ஆம்பியன் மோடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து முழுக்க கால் குவாலிட்டியாகவே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இயர்பட்ஸில் 3 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 3 மைக்கு, மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. அதில் கீழே உள்ள மைக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பேசுகிறதுக்கு உண்டான மைக்கு. அதே டாப்பில் உள்ள மைக்கு பார்த்தீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் மைக்குன்னு சொல்லுவாங்க. அதே பின்னாடி உள்ள மைக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் மைக்குன்னு சொல்லுவாங்க.
நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கால் பேசுனீங்க அப்படின்னா இந்த டாப்பில் உள்ள மைக் வந்து வெளியே நடக்கிற சவுண்டை பூரா கேதர் பண்ணி கீழே உள்ள மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட்டு கொடுக்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இனிமேல் பஸ்ஸில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி அதே சப்போஸ் பைக்கில் போனீங்கனாலும் சரி நீங்கள் வெளியே நடக்கிற சவுண்டு வந்து உங்களை ஆப்போனண்ட்டு கேட்கணும்னு சொல்லி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக ஃபோன் பேசலாம். இந்த 3 மைக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. 3 மைக் வந்து அட் அ டைமில் ஒர்க் ஆகும். நீங்கள் தைரியமாக ஃபோன் பேசிக்கிட்டே எவ்வளோ கூட்டத்துக்குள்ளனாலும் போய்க்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான். நீங்கள் இந்த டச் கண்ட்ரோல் மூலமாக சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டு மாறும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகும். அது மூலமாக நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அப்புறம் டைப் சி கேபிள் ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.